வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாவு அரைக்காமல் பாகு காய்ச்சாமல் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டிலையே அதிரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அதிரசம் பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும். இந்த அதிரசத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதோட பதம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. இப்போ இந்த அதிரசம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி அதிரசம் பண்ணுறதுக்கு இந்த ஆச்சி இன்ஸ்டன்ட் அதிரசம் மாவு மிக்ஸ் தாங்க வாங்கியிருக்கிறேன். இது 1/2 கிலோ அளவு 90 ரூபா போட்டிருக்குறாங்க. அதுலேயே எப்படி செய்கிறது எல்லாமே போட்டிருக்குறாங்க. இந்த மாவோட பதம் பாருங்கள், இதே போல் தான் இருக்குது. இந்த மாவோட பதம் பார்க்குறக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. எல்லா பாக்கெட்டுமே இது போல் தான் இருக்குமான்னு தெரியல. மாவு தொட்டு பார்க்கும் பொழுதே நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். அந்த அதிரசம் பொரிச்சு எடுக்கும் பொழுது அந்த நெய் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு கொடுக்கும்பொழுதே தெரியுது இந்த மாவு நல்லாவே லூஸாக தான் இருக்குது. கையிலெல்லாம் ரொம்ப ஒட்டுது பாருங்கள். நமக்கு இந்த அளவுக்கு அதிரசம் மாவு இருந்தால் கண்டிப்பாக அதிரசம் போடுறதுக்கு வராது. ரொம்ப ஒட்டுது பாருங்கள். இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கிற போகிறேன். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இடியாப்ப மாவு தாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மாவு இது போல் லூஸாக இருந்துச்சுன்னா இது போல் இடியாப்ப மாவு சேர்த்துங்க. இல்லை சரியான பதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஆனால் இந்த அதிரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் கடகடன்னு. பாருங்கள், இப்போ தான் அந்த மாவு சரியான பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ நமக்கு இது தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இதே போல் மீடியம் சைஸ் உருண்டை 15 உருண்டை உருட்டி எடுத்துருக்கிறேன். இந்த 1/2 கிலோ மாவில் இப்போ ஒரு பாலித்தீன் கவரு இல்லாட்டினா வாழை இலையில் லைட்டாக நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை இது போல் தட்டி கொடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தடிமன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 1 நிமிஷத்துலேயே இந்த அதிரசத்தை நம்ம திருப்பி கொடுத்துக்கிறணும். அப்போ தான் கருகாமல் வரும். நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த அதிரசம் ரொம்பவே சூப்பராக தாங்க வந்திருக்குது. ஆனால் அப்படியே போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு அதிரசம் கிடைக்காது. மறுபக்கம் 1 நிமிஷம் வேகிற மாதிரி நல்லா திருப்பி கொடுத்தாச்சு. இப்போ லைட்டாக அதில் இருக்கிற ஆயிலை இது போல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப புளிஞ்சு எடுக்க வேண்டாம். இதே போல் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதிரசம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அதிரசம் பார்க்குறக்கும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.